தமிழ்நாட்டில், இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாத்தவர் ஒரே ஒரு நபர் தான், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தான். அந்த அம்மா மட்டும் இல்லனா இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடு அதை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்திருப்பார்கள். 1993 தமிழ்நாட்டின் சிறப்பு இடஒதுக்கீடு சட்டத்தை 69 விழுக்காடு இடஒதுக்கீடு சட்டத்தை மத்திய அரசை வலியுறுத்தி அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டை கொண்டு வந்து 9வது அட்டவணைகளை பாதுகாத்தவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இல்லையே நமக்கு இன்று கிடைத்திருக்காது. இறுதியாக நான் சொல்கின்றேன், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை மீண்டும் பாராட்டுகின்றேன். காரணம், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றவர். அவருடைய குஜராத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்திலே அந்த குஜராத்திலே சௌராஷ்டிரா என்ற பகுதி இருக்கிறது. அது மிகவும் வறட்சியான பகுதி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத பகுதி. அந்த பகுதிக்கு அப்பொழுது ஒரு திட்டத்தை வகுத்து 12,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அங்கே அந்த திட்டம் சௌராஷ்டிரா நர்மதா நீர் திட்டம் என்று அறிவித்து அந்த திட்டத்தை அந்த நீரை அந்த பகுதிக்கு கொண்டு சென்று இன்றைக்கு 11 மாவட்டங்கள் வளம் செழிக்க அந்த மாவட்டங்களை மாற்றி அமைச்சிருக்கின்றார் நம்முடைய நரேந்திர மோடிஜி அவர்கள். 10 லட்சம் ஏக்கர் அங்கே கூடுதலாக அங்கே விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குஜராத்திலே. அப்படிப்பட்ட புரட்சி செய்திருக்கின்றார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே 60 ஆண்டு கால கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை, நம் கோரிக்கை, காவிரி குண்டார் திட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று. காவிரியிலே ஆண்டுதோறும் தண்ணீர் கடலுக்கு செல்கிறது. அது ஒரு 8 TMC நீரேற்று மூலமாக கொண்டு வந்து அந்த குண்டார் விருதுநகர் மாவட்டத்திலே குண்டாரில் இணைக்கின்ற திட்டம் தான் காவிரி குண்டார் திட்டம். அதிமுக ஆட்சி காலத்திலே 14,500 கோடி ரூபாய் அங்கே அறிவித்து அதற்கு அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இன்னும் 2 மாதத்திலே முதலமைச்சராக இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டு விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய துரோகம்! தென் மாவட்ட மக்களுக்கு இது மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கின்றேன். இந்த திட்டத்தினால் கிட்டத்தட்ட கரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டம் இதெல்லாம் 60 லட்சம் பேர் பயன்பெறுகின்ற இந்த திட்டம், 3 லட்சம் ஏக்கர் கூடுதலாக பாசனம் செய்கின்ற இந்த திட்டம். உங்க ஏரியெல்லாம் காவிரி தண்ணி வந்திருக்கும் அந்த திட்டம் நிறைவேற்றிருந்தா. ஆனா என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? வெறும் 8 கிலோமீட்டர் வாய்க்கால வெட்டியிருக்காங்க. 8 கிலோமீட்டர், 262 கிலோமீட்டர், 262 கிலோமீட்டர், வெறும் 8 கிலோமீட்டர். வெக்கக்கேடியா, வெக்கக்கேடு. அந்த குண்டார் எங்க இருக்குதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டின் நிதி அமைச்சர் நம்முடைய தங்கம் தென்னரசு அவர் தொகுதியில் இருக்கு, திருச்சூழியில் இருக்குது. அவர் தொகுதிக்கு கூட அந்த திட்டத்தை கொண்டு வர முடியல. இவங்களுக்கெல்லாம் நிர்வாக எதிர்க்கு. அதனால நான் கேட்கின்றேன், தமிழக மக்களே, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாருங்கள். மத்தியிலும் மாநிலம் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அதற்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் கொண்டு வர வேண்டும். வெற்றி பெற வேண்டும். எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று சொல்லி இந்த கொடுங்கோல் திமுக ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சியை தூக்கி எறியுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள், எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.